பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சிலராகிய எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான் இந்த நாளில் இணைப்பில் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாழ்க்கையா வல்லமையா என்ற தலைப்பு கிட்டத்தட்ட 2025 ஆண்டு முதலாவது மாதம் கிட்டத்தட்ட முடிய போகிறது. 4 மாதங்களாக நாம் இந்த தொடரிலே நிறைய விஷயங்களை கற்று வருகிறோம். அந்த வகையில இறுதியாக இன்றைக்கு இந்த தலைப்பை நான் முடிக்க போகிறேன். இறுதியாக நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு புதிய தலைப்புக்குள்ளே நான் போக போறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தது போல புதிய தலைப்பு நான் யார் அல்லது நீ யார், நான் யார் அல்லது நீ யார் என்பதை குறித்து நாம் அடுத்த புதிய ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் இந்த தொடரை பார்த்து முடிக்க போகிறோம். சரி, வாழ்க்கையா வல்லமையா என்கின்ற பொழுது இன்றைய சமூகம் வல்லமைக்கு மாத்திரம் அங்கே இடம் கொடுக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கு என்ன செய்வதில்லை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எங்கே இருக்கிறது? நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிப்போம். 10:38. தேங்க்யூ ஜீசஸ். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சரி, இப்போ இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது நசரேயனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே அபிஷேகம் அவசியம், அபிஷேகம் தேவையானது. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் கவனியங்கள். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய், முதலாவது அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அப்ப அவற்றை எந்த தீமையும் இருக்கவில்லை. இரண்டாவது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலாக்கி, அடுத்த பகுதி அவர் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தான்னு பார்க்கிறோம். அவர் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் நன்மையை செய்து சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கூட வாழ்க்கை நமக்கு முக்கியம். வேதம் சொல்லுகிறது, அதாவது உலகமெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் என்று கேட்கப்படுகிறது. ஆகவே நாம ஊழியம் செய்யலாம், அநேக ஆயிரங்களை ஆதாயம் பண்ணியிருக்கலாம், வல்லமை வரங்கள் தெரிய செய்யலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கலாம், பெரிய கட்டடங்களை கட்டலாம், அநேக கிளைசபைகளை, அநேக திட்டங்களை திட்டலாம். ஆனால் அதிலேயே கண்ணுக்கமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, அது எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். ஆகவே தேவன் விரும்புகிறது என்ன? தனக்கு உகந்த சீசனா இருக்க வேண்டும். அப்ப சீசர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை முற்றிலுமாய் பின்பற்றினார்கள். அவர் சீசர்கள் எனக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம் என்று யாரையோ எவரையோ ரசிக்கப்படாமல் ஏதோ மாய்மானம் பண்ணியோ பொய்ய சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி ஆத்துமா செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவருடைய முக்கியமான கட்டளை எது? கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள். பிரதான கட்டளை எது என்றால், நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கித்தான் ஞானசானம் கொடுக்க சொன்னார். ஞானசானம் கொடுத்ததன் பின்பு அந்த மக்களுக்கு என்ன செய்ய சொன்னார்? அந்த மக்களை தாளாட்டி கொண்டு பாதி கொடுத்து சொல்லவே, நான் கட்டளை யாவையும் உபதேசம் பண்ணுங்கள், அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அவர் ஊழியத்துல தேவையானது என்ன? ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த அபிஷேகம் எப்படி வழிநடத்துகிறது? அது தவறாய் வழிநடத்தாது. ஆகவே தேவனுடைய சீசனாய் இருந்து அந்த சீசன் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் அந்த அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஞானசானத்தை பற்றி பார்த்தோம். அவசரப்பட்டு ஞானசானம் கொடுத்து என்ன செய்வோம்? இன்னைக்கு நம்ம சரியான சீசன் பற்றி அவர்கள் கொடுக்காமல் இருப்பதனாலே அவர்கள் எப்படி ஆரம்பத்தில் வழிநடத்துகிறார்களோ அப்படி அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கவனிங்கள். இந்த நீங்களே வாழ்கிற ஒரு விதமான பறவை இருக்கிறது. அது என்ன சொல்றது? வாத்து அல்லது தாரா என்று அழைக்கப்படும். அது நிறைய பெரிய 6 பறவைகளே வாழ்கிற ஒன்றா இருக்கிறது. அதாவது வீட்டில் வாழ்கிற அந்த வாத்து அல்லது தாரா என்று சொல்கின்ற அது வந்து வித்தியாசமாய் இருக்கும். அந்த பறவை என்ன செய்யணும் சொன்னால், அந்த தாய் பறவை எப்படி எந்த மாதிரியான அந்த குஞ்சுகள் வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டிலேயே தான் அந்த குஞ்சுகளும் அது பயணிக்கும். ஒரு அந்த நேர்கோட்டில் அப்படியே பின்னால் ஒன்றாலே அது பயணிக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். பார்த்துருக்கேன். இந்தியாவெல்லாம் அவ்வளவு குழந்தைகளை பார்க்க முடியாது. இன்னும் அந்த குழந்தை அப்படி திருமணம் பார்க்கலாம் அப்படிங்கிற குழந்தை. அதோட பெரிய குழந்தை இந்தியா இருக்கிறது. அதை நான் பார்த்து ஊட்டி போடுற வழியிலே அவன் சார் அணைகள் சொல்வார். அப்ப நான் செய்யலாம். நான் இருந்து தனியாக போய் நான் சொன்னேன். அந்த அந்த பறவை நான் பார்த்துருக்கேன். அப்படியே நேர்கோட்டை பார்க்க அதே மாதிரி தான் இன்னொரு சொன்னால் பிள்ளை நடந்த அந்த சைல்டு கேர் ஒரு கோர்ஸ் செய்யலாம். அது கவனிக்கல. சைல்டு கேர் பிள்ளை பராமரிப்பு அது பிள்ளை பராமரிப்பு பாடத்தை நீங்கள் சொன்னால் 1 முதல் 6 வயது வரைக்கும் ஒரு பிள்ளை எப்படி வழிநடத்துவோமோ அந்த வழிநடத்துவது தான்
அந்த பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லி நான் வாழ்க்கை நடத்துவேன். அவைகளை நாம் திருமணம் பிள்ளைகளை பெற்றோம். சோ வாழ்க்கை அவர்கள் பெற்றோர்கள் பேசுகிறார்கள். தவறாக பயணிக்கிறார்கள். தவறை நடத்துவன் சொல்லி அவர்கள் நடத்துவதில்லை. மாறாக பழக்கவர்கள் அது தவறாக ஒரு சாப்பாடு அது எல்லா தாய்களும் தவறாக கொள்கிறார்கள். அது இன்னொரு இது பொல்லாத தாயும் பிள்ளைகளை நடத்துவதில்லை. இந்த பெற்றோர் செய்வது அவர்கள் என்றால் சின்ன குழந்தையை ஆண் மாதிரியே பேசுகிறார்கள். போன் இந்த போன் நிறைய போல கேஸ் போட்டு காட்டும் போது அதே உரை போட்டு பால் போட்டு அது காட்டி அந்த சாப்பாடு கொடுப்பதை நாம் தான் கேட்கிறார்கள். அதை மோசி நீங்கள் காட்சிகள் ஒரு சில பக்கம் போனை காட்டி பிள்ளைகளை அந்த சாப்பாடு கொடுப்பதை பார்த்தோம். முதலில் நாம் பார்த்தோம் போன் ஆகுங்கள் இங்கே காட்டுவார்கள். பிள்ளையை போய் 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 அந்த காட்டு காட்டி அந்த காலம் வந்து நான் வந்து பேசுகிறேன். சாயங்காலம் பார்த்தா அதாவது அப்படியே சொல்லி நான் வந்து காட்டி பிள்ளைகளை காட்டி காட்டி ஒரு பார்த்தோம். அதே சமயம் போனை காட்டி காட்டி அப்போ செய்ய வேண்டும். மிஷன் பேர் பேசுவோம் பிள்ளை இல்ல ஸ்மார்ட் போன் அந்த பெரிய போன் போய் 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 இது அவர்கள் வாங்க செய்ய முடியும். ஒரு கால் பண்ணி அது செய்ய முடியும். அது சாப்பாடு கொடுத்து காட்டி சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வாங்கி வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து வாங்கி அது தண்ணி வாங்கி சாப்பாடு செய்ய பாருங்க. அது போய் வாங்கி சாப்பாடு பேச கூடாது. அது பேச கூடாது. வாங்கி சாப்பாடு வாங்கி வாங்கி ஐயா வாங்கி சாப்பாடு கொடுத்து வாங்கி சாப்பாடு வாங்கி அது சாப்பாடு செய்ய நல்லா நான் அது வாங்கி தரேன். வாங்கி சாப்பாடு காய்ச்சி அதை மட்டும் தான் பேச கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பாடு ஒரு வாங்கி ஏன் ஐயா அப்படியே நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு நாளெல்லாம் நீயும் உன் குமாரத்தையும் நான் விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்வதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி வாழ்நாள் நீடித்திருக்கும்படி இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டம் the book of law நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திலே குழந்தை வளர்ப்பை பற்றி அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரன் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனையையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி அதாவது நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் பிள்ளைகள் பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியான முறையில எப்படி அது தேவனுடைய புக் ஆஃப் லா அதாவது சட்டத்தை தேவனுடைய சட்ட திட்டங்களை சிறு பராயத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும் என்று சொன்னால் அது வயிற்றிலிருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டும். பிள்ளை கருவிலே இருக்கின்ற பொழுதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். கவனியுங்கள், மோசையினுடைய வளர்ப்பு அது நாம் எடுத்துக்கொண்டால் மோசையினுடைய வளர்ப்பு நாம் அதை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பிள்ளை கருவிலே இருக்கின்ற பொழுது இந்த சட்டம் அப்படி இருந்தது என்று நான் வாசித்திருக்கிறேன். பிள்ளை கருவிலே இருக்கின்ற பொழுது அத்தி மரம் அங்கே இருக்கிறது. அந்த அத்தி மரத்துக்கு கீழே போய் நின்று
5 ஆகமங்கள், பஞ்சாகமங்கள் என்று சொல்லுகிற அந்த 5 ஆகமங்களையும் சத்தமாய் வாசிக்க வேண்டும். யார்? அந்த கருவுற்ற தாய். ஏன் அப்படி வாசிக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் அங்கே இருந்தது என்றால், அந்த குழந்தைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்கள் அந்த கருவிலேயே அந்த பிள்ளை கேட்க வைக்கின்ற ஒரு முறை இஸ்ரவேல்ல இருந்தது. அவனுடைய கவனிங்கள். மோசேயை எடுத்துக்கொண்டால், மோசேயினுடைய தாய் ஒரு எபிரேய ஸ்திரீ. அந்த காலங்களிலே கூட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபாகிய அவருடைய முற்பிதாக்களின் தேவன் ஒருவர் உண்டு என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. இந்த பழி செலுத்துற முறைகள் அதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கலப்படமா தான் எகிப்திலே செய்தார்கள். இருந்த போதிலும் அது எபிரேயரின் தேவன் என்ற ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகவே மோசேயை பெற்றெடுத்து 3 மாதம் ஒழித்து வைத்தார். அந்த காலத்துல பார்வோன் கட்டளையின்படி, அரசாங்க சட்டத்தின்படி அங்கே ஆண் பிள்ளைகள் பிறந்தால் உடனடியாக அந்த பிள்ளைகளை கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும். இதுதான் அந்த நாட்களிலே எபிரேய பிள்ளைகளுக்கு இருந்த அந்த விதிமுறைகள். ஆனால் அப்படி நிறைய பிள்ளைகள் செத்தார்கள், நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற பிள்ளைகளை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்த மோசே பிள்ளையை பற்றி நாம் பார்ப்போம். அவர் 3 மாதங்கள் ஒழித்து வைத்திருந்தார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழித்து வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அந்த மோசேயினுடைய தாய் அந்த குடும்பத்தினுடைய விசுவாசத்தை கவனியுங்கள். அந்த பிள்ளையை அந்த எபிரேயருடைய அந்த தேவனை பற்றி அந்த தாய், நான் நினைக்கிறேன் சின்னதிலிருந்தே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், கருவிலிருந்தே சொல்லிக் கொடுத்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, பார்வோனுடைய ஒரு அடப்ட் பிள்ளையாக, ஒரு தத்தெடுக்கின்ற பிள்ளையாக பார்வோனுடைய மகள் அங்கே அந்த மோசேயை பொறுப்பேற்று, பின்னாலே பாருங்க எப்படிப்பட்ட செட்டப். தமக்கை ஆகிய அந்த அவருடைய அந்த மோசேயுடைய தமக்கை பின்னாலேயே அனுப்பி, கரெக்டா அவள் குளிக்க வர நேர டைம் எல்லாம் எப்படி செட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னால தேவனுடைய கிருபை இருந்தது. எல்லாவற்றையும் செட் பண்ணி அந்த மோசேய
அந்த பெட்டியில நாணல் பெட்டியில வைத்து அனுப்புகிறார்கள். கரெக்டா அது பார்வோனுடைய மனைவியுடைய அந்த மகளுடைய கையிலே போய் சேர்ந்தது. உடனே அவள் எடுத்து அந்த பிள்ளை அழகுள்ள குழந்தை என்று கண்டு தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். பின்னால போய் இந்த அக்கா என்ன செய்கிறாள், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்கு எபிரேய ஸ்திரீகளில் ஒரு தாயை நான் ஒழுங்கு பண்ணவோ என்று கேட்கிறார். அவளுக்கு அந்த சமயத்துல அவளால் பால் கொடுக்க முடியாது. சோ இது நல்ல ஒரு ஆலோசனையாகப்பட்டது. உடனே சரி பரவாயில்ல, நீ போய் என்ன செய், அந்த அப்படி ஒரு தாயை நீ எனக்கு கூட்டி கொண்டு வா. உடனே இப்ப மோசே திரும்ப யானை கைக்கு போய்விட்டா? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. மோசே இப்பொழுது யானை கைக்கு போய்விட்டார். ஏனையவர்கள் மற்றவர்கள் இருக்கிறீங்களா? சொந்த தாயிட்டு தான் பாஸ்டர். பாத்தீங்களா எவ்வளவு வண்டர். தேவனுக்கு ஒரு மாஸ்டர் பிளான். தெரியுமா? சம்பளம் சம்பளம் பெருசு இல்ல, பால் கொடுக்கிறது பெருசு இல்ல. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது எபிரேயருடைய தேவனை ஊட்டினால், இதுதான் சத்தியம், ஊட்டினால் அன்பாளர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வளர்க்கிறீர்கள்? அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு தான் பெரிய மனிதனாய் வந்து அந்த பிள்ளை செய்ய போகுது, ஒரு தேவை கற்றுக்க போகுது, அது உலகத்தை கற்றுக்க போகுது. பிள்ளைகள் என்ன செய்யும்? அது அதிக அக்கறை பிள்ளை என்ன தெரியுமா? ஒன்று அது செய்யணும், இரண்டாவது உடை, அது செய்யணும், மூன்றாவது கல்வி. இது மூணும் நாம் செய்ய வேண்டிய காரியம். அது தெரியுமா? மீதமை பால் கொடுக்கும்போது அதை செய்யும் பொழுது அந்த மீதமை அது முடியலாம்.
சில குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆனா கொடுக்கிற பொழுது அது தவறு, அது செய்யக்கூடாது. கொடுக்கிற பொழுது அந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பன் என்று ஒருவர் ஏற்படுத்துகிறார்கள். அவருக்கு வசம் தெரியாத அவர் ஞானத்தாய் ஞானத்தகப்பன் என்று ஒருவரை, அந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பனுடைய பொறுப்பு என்ன என்றால், அந்த குழந்தைய இந்த தாய் தகப்பனை விட இந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பன் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள அந்த பிள்ளையை வளர்க்கணும் என்ற ஒரு முறை அங்கே இருக்கிறது. ஒரு முறை அங்கே இருக்கிறது. பாருங்க, அவள் தெரியுதோ தெரியலையோ அந்த குழந்தைய அந்த ஒரு நிகழ்வு வைக்கின்ற பொழுது நடக்கின்ற பொழுது இந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பன் தலை தொடுவதுன்னு சொல்வார்கள். அவர்கள் அதை ஏற்படுத்துகிறார்கள். ஆனா நம்முடைய திருச்சபைகளிலே குழந்தை பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. மாறாக குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அந்த பிரதிஷ்டை பண்ணுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு கத்தோலிக்கத்தில் செய்யறது போல ஞானத்தாய் ஞானத்தகப்பனை நாம ரெடிமேடா பிடிக்கிறது இல்லை. சோ அந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பனும் அந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனும் தான். அப்ப அவருடைய பொறுப்பு என்ன? குழந்தையை கிறிஸ்துவுக்குள் வளர்க்க வேண்டிய பொறுப்பு. அதுதான் இந்த பிரதிஷ்டை நிகழ்வு. இது ஏதோ கடமைக்காக சடங்காச்சாரத்துக்காக அதை செய்வதல்ல. ஆனா அந்த பிரதிஷ்டை பண்ணி முடித்த பிறகு அந்த பிரதிஷ்டை என்றாலும் என்னன்னு இந்த தாய்க்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி நாம் வளர்க்கப்படுகிறோம். சரி, வாசிக்கலாம். 3வது யோவான் நிருபம். 3வது யோவான் நிருபம் 3வது வசனம் வாசிங்கள். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சரி, என்ன சந்தோஷம் ஒரு தாய் தகப்பனுக்கு, சமூகத்துக்கு, தேவனுக்கு? இந்த பிள்ளையை குறித்த சந்தோஷம் என்ன சொல்லுங்க? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சத்தியத்தில் நடக்கணும். வசனம் எல்லாம் பாக்குறீங்களா? ஒரு பிள்ளை சத்தியத்துல நடக்கிறத நினைச்சு இந்த தாயப்பனுக்கு இருக்கிற அந்த பூரிப்பு, சந்தோஷம் வேற இல்ல. சந்தோஷம். பிள்ளை விளையாட்டு போட்டியில முன்னுக்கு வந்தது, படிப்புல முன்னுக்கு வந்தது. என்ன பிள்ளை பெரிய கட்டிக்கார பிள்ளை, மக்கள் போட்டுகின்ற பிள்ளை. இதெல்லாம் உலக சந்தோஷம். ஆனா ஒரு தேவ ஜனத்துக்கு, உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? என் பிள்ளை சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது. என் பிள்ளை சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது. என்னால் எங்களுக்கு நாம் இப்படி வழி நடத்தப்படாதனால நாம் தடுமாறி இருக்கிறோம். சரி, இந்த அறிவுரைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நாம் கேட்ட இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். இனியாவது நாம் அதை கொஞ்சம் கடைபிடிப்போம், பின்பற்றுவோம். ரைட், இப்பொழுது ஆத்தும ஆதாயத்துக்கு வாருங்க. இப்ப நீங்க ஊழியம் செய்றீங்க, ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறீங்க. இந்த ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சபையில ஊக்குவிக்கிறார்கள். ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற அந்த நபர் முதலாவது கிறிஸ்துக்குள்ள வளர்க்கப்பட்டிருக்கணும்.
அவர்களுக்கு சரியான முறையில உபதேசம் தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் முதல் சீசத்துவத்தை பெற்றிருக்க வேண்டும். யாருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது? எந்த சப்ஜெக்ட பார்த்துட்டு இருக்கிறோம்? மனம் திரும்பாத ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. மனம் திரும்புதலை பற்றிய ஒரு அறிவுரை, ஒரு பாடம் இல்லாமல் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. சரி, இப்ப வாருங்கள், ஏற்கனவே பார்த்த பகுதியை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவோம். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அவ யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது? இயேசு சொன்னார். யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? அவ சீசன் எப்படி இருக்க வேண்டும்? சீசனுடைய தகுதி என்ன? கர்த்தருக்காக எதையும் விட்டு விட வேண்டும். அதுக்காக அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு வாங்க, ஊர் மக்களோட சண்டை போட்டுட்டு வாங்கன்ற அர்த்தம் இல்ல. அது தவறா எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரை விட முதலாவது தேவனுக்கிடம். ஒருவேளை தாயோ தகப்பனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ தேவனை தேடுவதற்கு தடை செய்தால் அதையும் விட்டுவிட தயாரா இருக்க வேண்டும். அவன்தான் சீசன். சும்மா ஒரு பொசுக்கண்டதும் கோவித்து கொண்டு போகிறார்கள். பெரிய ஊழியக்காரிகள் போதிக்கிறவர்கள், பாட்டு நடத்துறவர்கள் சும்மா சின்ன இப்படி ஒரு கரெக்ட் பண்ண துவங்கினாலே அவர்களுக்கு கோபம் வந்து, நாங்க சபைக்கு வர மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வர மாட்டோம். அப்படி கோவிச்ச கேசுகள் நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு வரதில்லை. கேள்வி கேட்கிறார். எதுக்கு கேள்வி கேட்கிறாங்க? உங்களுடைய நன்மைக்கு தானே. எனக்கு நீங்க கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு என்ன உங்கள்கிட்ட நான் காசா பண்றேன். எதுக்கு கேட்கிறார்கள்? எதுக்கு போதிக்கிறார்கள்? அப்ப ஒரு சீசனுக்கு ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் சீசனா இருக்க மாட்டான். சாதாரண இந்த கோபத்தை விட முடியலையே பிரதர் சிஸ்டர், சாதாரணமான இந்த போட்டி பொறாமையில விட முடியலையே, இந்த எரிச்சல்களை விட முடியலையே, சுபாவங்கள்ல மாற்றம் இல்லையே. ஆனா ஊழியம் செய்கிறோம், போதிக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் காலங்களை எண்ணி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது?